நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. 2024க்கான குரு பயிற்சி பலன்களை பார்ப்போங்க. குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க. ஏன் அப்படின்னா, திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் 2 பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருடம் பயிற்சி ஆகிறாருங்க. இது தமிழுக்கு பார்த்தோம்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி. குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட பார்வை படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க. இது வரைக்கும் மேஷத்துல இருந்த குரு இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாருங்க. மேஷம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 1ஆம் வீடுங்க. ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. 2ஆம் வீடு அப்படின்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த காலபுருஷனுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பா ஒரு சில ராசிகள், அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பரா இருக்குங்க. குருவானவர் ரிஷபத்துல இருந்து தனது 5ஆம் பார்வையாக கன்னியையும், தனது 7ஆம் பார்வையாக விருச்சகத்தையும், தனது 9ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கிறாருங்க. இது மிகச்சிறப்பான அமைப்பு. கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் 7.5 சனியில, ரொம்ப அஷ்டம சனியில ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்துல வர்ற குரு ரொம்பவே சூப்பரா இருப்பாருங்க. இப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுதுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையா பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கடகராசிக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது 11ஆம் இடமான ரிஷபத்துக்கு போறாருங்க. 10ஆம் இடத்துல இருந்து தொழில ஏகப்பட்ட பிரச்சனைகள், உத்தியோகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், தொழில் செய்யற இடத்துலயும் உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பேரு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியும் நடந்துட்டு இருந்துச்சுங்க. தற்பொழுது குரு லாபஸ்தானத்துக்கு போறது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வா அமைய போகுதுங்க. இது அஷ்டமசனி நடக்குதுங்க, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா, எங்களுக்கு பணவரவு வருமா, தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் குருவோட அருளால உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்க போகுதுங்க. பணவரவும் சூப்பரா இருக்க போகுது. உங்களோட கடன் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தீர போகுது. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம், வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க. அதே மாதிரி பெரியவர்கள் கிட்ட நீங்க எப்பயுமே மரியாதையா தான் நடந்துக்குவீங்க. இருந்தாலும் குரு பகவான் அப்படின்னா பெரியவருங்க. பெரியவர்களுக்கு எந்த அளவு மரியாதை கொடுத்து நீங்க நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9க்குரியவருங்க. இது நன்மை செய்யக்கூடியவராகவும் உங்களுக்கு குரு வந்துடுறார். 6ஆம் இடம் என்பது உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப உத்தியோகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை, இன்னும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் குரு பகவான் கொடுக்க போறாருங்க. வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்க போகுதுங்க. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. குரு உங்களுக்கு எந்த இடங்கள்ல பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாபஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த இடங்களை பார்க்கிறாருங்க. 3, 5, 7 மிக முக்கியமான இடங்கள். 3ஆம் இடம் என்பது முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதனால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல இது நாள் வரைக்கும் ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருந்தது. கடந்த 1.5 வருஷமா, கிட்டத்தட்ட 3 வருஷமாக வச்சுக்கலாம். இந்த 3 வருஷ காலமாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல ஏகப்பட்ட தடைகளை நீங்க சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க. இப்ப தற்பொழுது அது விலகி நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு, மீடியால இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க. வெளிநாடு போகக்கூடிய யோகம், மீடியால இருக்கவங்களுக்கு, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு, தொழில் ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வெளிநாட்டுல இருந்து சுப தகவல்கள் உங்களை தேடி வருங்க. 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம். இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா தற்பொழுது
பொழுது அது விலகி நீங்கள் வந்து குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி 4ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவமாக வந்து வர்றனால நீண்ட நாட்களாக சொத்து வந்து விற்கலையேன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த சொத்து விற்று அதன் மூலியமாக வேற சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க. 5ஆம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வைப்படுறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்களோட குழந்தைகளுக்குன்னு எதிர்கால தேவைக்காக சேமிப்பீங்க. உங்கள் குழந்தைகளோட படிப்பில் அக்கறை எடுத்துக்குவீங்க. உங்கள் குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க. உங்களோட அதாவது கடகராசிக்காரங்களுக்கு இருக்க வளர்ந்த குழந்தைகளின் திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியதுன்னு சொன்னாங்க. இது நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கூட இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக 5ஆம் இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது. குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் இந்த சமயத்தில் முறையாக செய்ய உங்களுக்கு அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து தேடி வருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 7ஆம் இடத்துல குரு பார்க்குறது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க. 7ஆம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் இடம் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய இடங்க. அதனால உங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் மனசு விட்டு பேசி உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு அற்புத காலமாக இந்த குரு பயிற்சி காலம் வந்து இருக்க போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறனால உங்கள் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீர்றதுக்கான ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. தந்தைக்காக நீங்கள் வந்து நிறைய வந்து தந்தையோட சேர்ந்து நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு, வெளியூர் போகிறதுக்கு அந்த மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. ஆனால் பயணத்தில் மட்டும் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்துட்டு போகிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. இன்னும் இந்த குரு தசையை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, விநாயகர் வழிபாடு ரொம்பவே நல்லதுங்க. குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு நல்ல விஷயங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, அஸ்தங்கதமாயிட்டாரா, வக்ரமாக இருக்காரா, எந்த இடத்துல இருக்காரு, 1ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல இருக்காரா, கேந்திர ஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தாதான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க. உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரொடக்ஷனை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மேஷ ராசியில் இருந்த குரு பகவான், அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன், காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார். இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டுருக்கும். இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுனால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது, குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார், அவர்களுடைய
குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலும் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார். உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க, நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம். அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணீங்கன்னா 100% அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை. பரிகாரமாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது, அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் 100% அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இப்போ மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும். அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன், இது லக்னத்திற்கும் பொருந்தும். அதனால லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை வந்து வைத்து பார்த்துக்கொள்ளலாம். லக்னத்திற்கு 100%, ராசிக்கு 80% நிச்சயமாக பொருத்தமாக இந்த பயிற்சி அமையும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது உடல். அப்போ உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா? அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க, ராசிக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே போல் ஒரு 9 கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா? இந்த 9 கிரகத்தில் ஒரு 4 கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும். அல்லது 4 கிரகத்திற்கு கீழே, அதாவது 3, 2 ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு 100% கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன். தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்க கூடாது. தனகாரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு. புத்திரன்னா குழந்தைன்னு அர்த்தம். நாம் இந்த 2க்கு மட்டும் குருவை நம்ம எடுத்துக்க கூடாது. பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, உயர் பதவி, ப்ரமோஷன், கோடீஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான். ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். தின வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும். இல்லைங்க மாத வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்கிரன். 3 கிரகம் பணத்தை கொடுக்குங்க. சந்திரன், சுக்கிரன், குரு இவங்க 3 பேர் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். தின வருவாய் சந்திரன், அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள், மாத வருவாய் எல்லாமே சுக்கிரன். கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது குரு தான். அப்போ குரு தான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார். அப்ப இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கி கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை, சுப நிகழ்ச்சி, குழந்தை, திருமணம், வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர் தான். ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது, அது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும். குரு பார்வை இருக்கும் பொழுது அது நடக்கும். கோச்சார ரீதியாக வருடம் மாறுது இல்லைங்களா? அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அந்த குருவும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கும். திதி சூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து ஏதாவது மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு அவர்களுக்கு உண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள். இருப்பினும் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், அதுதான் முற்றிலும் உண்மை. இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்குது, அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கடக ராசிக்கு அப்பப்பா மாளாத கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனி முடியக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இன்னும் 1லேருந்து 1.5 வருட காலங்கள் தான் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாமே. ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு குரு வருகின்ற காலகட்டங்கள் லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். 11இல் குரு வரும் பொழுது பெரிய பணம் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா குருத பெரிய பணக்கார கிரகம். அப்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பணம், அதே போல் லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறது, இது எல்லாமே உண்டு. மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, தீராத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரனுடைய அன்பு, ஆதரவு, அவர்கள் மூலமாக ஒரு உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு குரு பயிற்சி பலனாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த 6 ராசி கட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போது உங்களுடைய ராசி அப்படிங்கிறது கடகராசி, உங்களுடைய 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா ராசியை குரு பார்க்கறதுனால யோகம் உண்டு, குரு தொடர்பு இருக்கிறதுனால யோகம் உண்டு, குரு பலன் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பம் கண்டிப்பாக அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்தது தன வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த சூரியனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில். அடுத்தது 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயங்கள் உண்டாகும். இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், விஜய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த குரு புதனை பார்த்தால் இந்த காலகட்டங்களில் ட்ரீட்மெண்ட் எடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரும். காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும். முயற்சியை கைவிடாதீங்க, நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிச்சயமா உண்டு. நிம்மதியான உறக்கம், அதே போல பயணங்கள்னால ஒரு வெற்றி, கணவன் மனைவிக்கு உண்டான அந்யூன்யமான உறவு எல்லாமே 12ஆம் இடம் தான். அப்போ புதனை குரு பார்த்து விட்டால் கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு அந்யூன்யமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி, சுப விரயங்கள், இதெல்லாமே சொல்றதுனால நிச்சயமாக குரு பார்வையில் புதன் இருந்து விட்டால் சுப விரயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்தே தீரும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்து உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்துட்டாலும் சரி நிச்சயமாக என்ன மாதிரி விஷயங்கள் கொடுப்பார்? வீடோ மனைகளோ சொத்துக்களோ ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும். தாய் மூலமாக ஒரு உதவிகள், தாய் வழி சொந்தங்கள் மூலமாக ஒரு உதவிகள், ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட இந்த சுக்கிரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களுக்கு ஒரு நல்ல பேர் வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது அல்லது குரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாக வீடோ மனைகளோ சொத்துக்களோ சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்து அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமா லாபங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு வழிவகையில் லாபங்கள் வந்தே தீரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. இது உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது தீராத ஆசையை சொல்றதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், 5ஆம் இடம் தாங்க அதிர்ஷ்டம். அப்போ செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்க இருந்துட்டாலும் சரி உங்க ஜாதகத்தில் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்கள் இதெல்லாமே இருக்குதுன்னா இந்த காலகட்டங்கள் அதெல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். குலர் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள், 5ங்கிறது குழந்தைகள்ங்க. அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை அல்லது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த காலகட்டங்கள் குரு செவ்வாயை பார்க்கும்பொழுது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நிச்சயமா குழந்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குரு செவ்வாயை பார்க்கவில்லை அப்படின்னா நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கு பணம் தான் வேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதி தொழில்காரகன் ஆகிறார் இல்லைங்களா? அப்போ தொழிலில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள், புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் பார்த்துட்டிங்கன்னா நஷ்டமாகவே இருந்தாலும் கூட செவ்வாயை குரு பார்த்தால் அந்த நஷ்டம் எல்லாமே விலகி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய
அவரே குரு பகவான். அப்போ அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்து விட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி கொடுப்பாருங்க, கடன் விலக்கி விட்டுருவார், நோய் விலகி விடும். அதே போல் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு நல்ல சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. உத்தியோகம் 6ஆம் இடம் அப்படிங்க வேலை வாய்ப்பு. அப்போ வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது போட்டி தேர்வை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். வெற்றி பெற்ற பிறகு நல்ல வேலை வாய்ப்பு. ஏன்னா 6 தான் வெற்றி, 6 தான் வந்து உங்களுக்கு போட்டி தேர்வு, 6 தான் வந்து உங்களுக்கு உத்தியோகம். அப்போ இந்த குரு பார்த்து விட்டால் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. அடுத்தவரை 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தந்தை பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தந்தையினுடைய உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அஷ்டமச்சனி கண்டச்சனியில் நிறைய சொத்து பிரச்சனை வரும். அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாமே இருந்தாலும் இந்த குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக மனக்கசப்புகள் உங்களுக்கும் தந்தைக்கும் இருந்து வந்தது எல்லாமே விலகி ஒரு அந்யூன்யமான உறவுகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் கட்டிமான பணி தீர்த்த யாத்திரையை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி சார்ந்த தடைகள் இருந்தாலும் அதை எல்லாமே விலக்கி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல உயர்கல்விக்குண்டான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம எல்லா கிரகத்துக்குமே நம்ம பார்த்தாச்சு ராகு கேதுக்கள் பேலன்ஸ் இருப்பாங்க. அப்போ ராகு கேதுக்களை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக ராகுவை குரு பார்த்தால் உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி விஷயத்தை அதிகப்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல கேதுக்கும் அதே ரூல்ஸ் தான். ராகுக்கு கொஞ்சம் என்ன அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும், வளர்ச்சியை கொடுத்துரும். அதே போல பணபலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார். கேதுவுக்கு ஞானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இப்போ மிதுன ராசிக்கு பார்த்துட்டீங்க, கடக ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த வருடம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலிருந்து லாபங்களை அள்ளி அள்ளி உங்களுக்கு இறைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். 1 வருட காலங்கள், இன்னும் 1.5 வருஷம் தான் உங்களுக்கு ஏழரை சனி இருக்கின்றது. திருக்கணித முறைப்படி 1 வருஷம் குருவினுடைய பார்வையில் இருக்கிறனால தப்பிச்சுக்குவீங்க. அடுத்து ஒரு 1/2 வருடங்கள் மட்டும் ஒரு 6 மாத காலங்கள்லேருந்து ஒரு 8 மாத காலங்கள் வரும். அப்போ அதை மட்டும் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி அமைப்பை வச்சுக்கோங்க. இந்த வருடங்கள் இந்த 1 வருட காலங்கள் உங்களுக்கு இந்த லாபங்கள் வர்றது சேர்த்து வச்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் யூஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% நிச்சயமாக பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2024 குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. அதாவது திருக்கணிதப்படி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, கடக ராசியில் பிறந்தவங்களுக்கும் 90% சரியாக தான் இருக்கும். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு படி கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலைகள், இதை வச்சு தான் நம்ம 100% அக்யூரேட்டான கால்குலேஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதும் 90% கரெக்டாக தாங்க இருக்கும். அதாவது இவ்வளோ நாளாக இந்த கடந்த 1 வருஷமாக வந்து என்னென்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ல் சனி இருந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வந்து நிறைய சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் கிடையாது, நிறையவே சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வருது. இந்த குரு வந்து நிறைய நன்மைகளை தான் கொடுக்க போறாரு. இந்த 1 வருஷம் வந்து உங்களை நீங்க ஆசுவாசப்படுத்திக்கலாம். 1 வருஷத்துக்கு பூரணமான குரு பலன் உங்களுக்கு உண்டுங்க. நீங்க பொதுவாகவே நம்ம வந்து என்னன்னா வாழ்க்கையில வந்து பெரிய பெரிய விஷயங்களை எதிர்பார்த்துட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை முயற்சியே பண்றது கிடையாதுங்க. நீங்க முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்ப குரு வந்து உங்களுக்கு 11ல் இருந்துட்டு எந்த ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது சின்ன விஷயங்களை குறிக்கக்கூடியது, அதே நேரத்தில் முயற்சியும் குறிக்கக்கூடியது. அப்போ நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு பெருசா கண்டிப்பா மாறி நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குங்க. அதே மாதிரி 7ஆம் இடம்,
7ஆம் இடத்தை குரு பார்க்குது, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குது. 7ஆம் இடம்ங்கிறது வந்து நிவர்த்தி ஸ்தானம். அதாவது உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து இப்போதைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி உண்டு. அதே மாதிரி குரு, அதாவது சனி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளானட்டு, அவருடைய தீமைகள்ல இருந்து குறைக்கிறதுக்காகத்தான் குரு வந்து என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு. ஒரு வருஷம் நம்மளே காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சி வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் முழுசாக ஃபஸ்ட்டு நம்பணும். 5ஆம் இடம்ங்கிறதா மகிழ்ச்சி. இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடும், மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? 11ஆம் இடம்ங்கிறது அதாவது நீங்கள் நினைத்த அத்தனை விஷயங்களுமே ஈடேறக்கூடிய அமைப்பு தான் 11ஆம் இடம் அப்படிங்கிறது. அதே மாதிரி குபேர சம்பத்துக்கு ஒப்பான இடம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போது 11ஆம் இடத்துக்கு, அதாவது இவ்வளோ நாளாக 10ஆம் இடத்துலேருந்து இப்போ 11ஆம் தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் அமைப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதாவது லாபம் கிடைக்கும். நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே லாபமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா, முயற்சி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லாபத்தில் தான் முடியும். 100% லாபத்தில் தான் முடியும். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, ஆனால் அதை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் அதுக்குண்டான விஷயங்களை எடுத்தாலே முன்னிறுத்தினாலே கண்டிப்பாக அது நல்லபடியாக முடிஞ்சிடும். கமிட்மெண்ட்டெல்லாம் ஈஸியாக நிறைவேற்ற முடியும். அதே மாதிரி பணம் வந்து பல வகைகளில் இருந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளோ நாளாக தட்டுப்பாடாக இருந்திருந்தாலும் இந்த குரு வந்து லாப குருவாக இருக்கனால உங்களுக்கு பல விஷயங்களை கொடுத்துருவார். நீங்கள் நினச்ச விஷயங்களை காட்டிலும் நினைக்காத விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவார். ஏன்னா இந்த குரு வந்து குபேர சம்பத்து, அதாவது கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய அமைப்புகளை தான் இருக்குது. ஆனால் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக முன்னிறுத்தணும். அதாவது முன்னாடி முடிவெடுக்கணும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நல்ல எஃபர்ட் போட்டிங்கனாலே கண்டிப்பாக அதுக்குண்டான பலாபலன்கள் வந்து நிறைய கைகூடும். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5, 11 அப்படிங்கிறதுல யாருக்குமே கிட்டாத அமைப்பு. அந்த இது வந்து இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு உங்களுடைய காட்டில் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தான். 5ஆம் இடங்கிறது பூரணமான லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம்ங்க. இந்த இதில் நீங்கள் சாதாரண ஒரு சின்ன விஷயத்த முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது வராது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க. பட் ஆனால் அது உங்களுக்கு கை மேலே வந்து நிற்கும். அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதே மாதிரி இளைய சகோதரி கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல ஆதரவுகள், இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த ப்ரொமோஷனை காட்டிலும் டபுள் ப்ரொமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலையில் இருக்கவங்க பிரயாணங்கள், அதாவது சிறு தொலைவில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ஆனால் அது பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி இருக்கும். போயிட்டு வர மாதிரி உங்களுடைய உத்தியோகத்துக்காகவோ அல்லது வேலைக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் என்ன செய்யணும், சிறு அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும். பட் ஆனால் அந்த அலைச்சல்னால உங்களுக்கு நல்ல லாபம் தான். இப்போ வந்து நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது வந்து 100% உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து நீண்ட தூர பிரயாணங்களும் உங்களுக்கு உண்டுங்க. அதாவது அந்த பிரயாணம் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமும் லாபமும் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி புனித நதி நீராடலாம். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குது குரு. அப்போ வந்து என்னென்னா கோவில் யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. திடீர்னு ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அது போக முடியாம பல வருடங்களா தட்டி போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த கோவிலுக்குலாம் என்னன்னா திடீர்னு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஸ் மூலிமா பிஸ்னஸ்க்கு வந்து ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. பார்ட்னர்ஸ் மூலிமா ஆதாயம் உண்டு. உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லைன்னா கூட, அமௌண்ட் இல்லைன்னா கூட பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. பார்ட்னர்ஸ் வந்து என்னென்னா அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள். நீங்களே தொழிலை பார்த்துக்குங்க, எனக்கு அதுக்குண்டான பர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ கை மேலே உங்களுக்கு கூடி வந்துடும். பூர்வீக சொத்துக்கள் தேடி உங்களுக்கு வரும். இது வரைக்கும் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அது கைகூடும். அதே மாதிரி காதல், அதாவது காதல் உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தாலும் பிரிந்த காதல் ஒன்று கூடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் வந்து கல்யாணத்துல போய் முடியும். ஏன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறது அல்லது பேரண்ட்ஸே வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு திருமணத்தில் தடை இருந்தாலுமே குரு களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ திருமணம் பிராப்தம் உறுதியாக உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. சந்தான பிராப்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா குரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸில் தான் முடியுங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா சிறு விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சிகள் பண்ணணும். சிறு தூர பிரயாணங்கள் அலைச்சலுக்கு நீங்கள் சளைக்கக்கூடாது. பொதுவாகவே கடகராசி வந்து
அதுக்கு அதிபதி வந்து சந்திரன். அவர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அலைச்சலுக்கு தயங்க மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி இருக்கு இல்லையா? ஸோ அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், சிறு சிறு அலைச்சல்களுக்கு தயங்காமல் போனீங்க அப்படின்னா அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியுங்க. முக்கியமாக ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்குகள் அது மாதிரி இருந்தால் அது வந்து உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பணம் உங்களுக்கு நிறையா வரும், பட் ஆனால் என்னென்னா இந்த தேதியில் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது வந்து அந்த டைமில் நீங்கள் பணம் கொடுக்க முடியாத மாதிரி உங்களுக்கு போயிருங்க. மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஓகே தான். கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வாய் விட்டு இந்த டேட்டில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் இருந்தாலே ரொம்ப நல்லது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமு. கலை இலக்கியம் சார்ந்தவங்களுக்குலாம் வந்து அவார்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. படிக்கிறவங்க படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கிறது, ஒரு காலேஜ் முடிக்கிறவங்களுக்குலாம் வந்து என்னென்னா பிஜி போகிறதுக்கு, பிஜி முடிக்கிறவங்க நல்ல ரேங்க் ஹோல்டராக வெளியில் வருவாங்க. அதே மாதிரி கேம்பஸில், அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணுறது, பிளேஸ்மெண்ட் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் 11ஆம் இடத்துல குரு வந்திருக்கு. 3ஆம் இடம்ங்கிறத இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் எழுதுறதெல்லாம். அப்போது இந்த நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டிருக்கீங்க, எக்ஸாம் எழுதுங்க, சின்சியராக பண்ணுங்க. கண்டிப்பாக குரு பிராப்தம் நல்லா இருக்கு. அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு. அப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக இந்த சிவில் சர்வீஸ்லாம் இருக்கீங்க இல்லையா? நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இந்த குரு வந்து உங்களுக்கு அஷ்டமது சனி அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்க. குரு, அதாவது சனியை விட குரு தான் வந்து பெரிய கிரகம், ஓகேங்களா? அது வந்து கொடுக்கறதுல வந்து கோடி % வந்து வேலை செய்வார். கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா குரு கொடுக்கறதை யாருனாலும் தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி கொடுத்துருவாரு. ஸோ அதனால நீங்கள் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் வந்து என்ன பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. உறுதியாக கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வந்து காதல் வயப்படுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த காலத்தில் அது வந்து தப்பு நான் சொல்ல வரல. பட் ஆனால் என்னென்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது. அதனால நீங்கள் புதுசாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போடுங்க. பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டோட மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகிறது நல்லதுங்க. ஆனால் ஆல்ரெடி இப்போ 2 வருஷம் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள், இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கவங்களுக்கா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது, உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பரவுறது, ப்ளஸ் குடும்பத்தோடைய ஆதரவு கிடைக்கிறது. இவ்வளோ நாளாக உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் கூட இப்போ மாரல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா உறவுகளுமே உங்கள் கூட துணை நிற்பாங்க. அது வந்து சகோதர வழியாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி, ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்குங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வரணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க. கலை சார்ந்த துறைகளுக்கு வந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்குது 11 இருந்து. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும், சக்ஸஸ் ஆகும். சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது கலைமாமணி, கலை விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது திரைத்துறையினர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு, திரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய லெவலில் பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சொசைட்டியில் பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா நீங்க உங்களுடைய பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அஷ்டமது சனி இருக்கு அப்படிங்கிறத நீங்க மனசுல இருந்து எடுத்தா மட்டும்தான் இத்தனை விஷயமும் பலிக்கும். அஷ்டமது சனி இருக்கும்போது எதுவுமே பலிக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்போ கிரகம் குரு அப்படின்னு தேவையில்லை இல்லையா? அப்புறம் ஏன் நம்ம குரு பேச்சு கொண்டாடுறோம்? அப்போ குருவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ குரு பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அவர் வளர்த்து விடுவாரு. ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3, 5, 7 எல்லாமே சுபஸ்தானங்கள் தான். அப்போ உங்களுக்கு வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியானது. சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 11ல் இருக்கனால வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனியோடைய பார்வையிலிருந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு வந்து பூரணமான விதிவிலக்கு இருக்கு. இந்த குரு பலம் வந்து இருக்கும்போது நிறைய விஷயங்களை நீங்க சாதிச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி புது முயற்சிகள் எடுக்கலாம். நம்ம முயற்சி எடுத்தா இவ்வளோ நாளாக தோல்வி அடைஞ்சிருக்கு, இப்பவும் தோல்வி அடையும் அப்படிங்கிற எண்ணங்களை இந்த டைம்ல மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% எல்லாமே தொட்டது எல்லாமே சக்சஸாக தான் ஆகும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்கள், அதாவது 2024 மே 1 குரு பெயர்ச்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு இடம் பெயர்ச்சி ஆகிறார். 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். குருவே நமக. இந்த குரு பயிற்சி இந்த 2024 தமிழ் மாதம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு மே 1 குரு பயிற்சி. இது மக்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை. குரு பயிற்சினா மேக்சிமம் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷந்தாங்க. ஜோசியரை எங்கே பார்த்தாலும் சரி, ஐயா குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா என் ராசிக்கு அப்படின்னு ஒரு பொது இடத்துலையும் ஒரு கோயில் குளங்களில் எங்கேயாவது பார்க்குற இடத்துலையும் கேட்குறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். ஆனால் அதே சனி பயிற்சியாக இருக்கும்பொழுது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. சனி பயிற்சினா ஒரு பயம், ஆனால் குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். அப்படி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த 2024 குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. சிலருக்கு ஓஹோன்னு இருக்கும், சிலருக்கு மீடியமாக இருக்கும், சிலருக்கு நியூட்ரலாக இருக்கும். அது யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குருவுக்கு பல பெயர்கள் இருக்குது. பொன்னவன், அந்தணன், அதாவது குரு தனித்திருக்கக்கூடாதுன்னு ஒரு பாட்டே இருக்குது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற ஒன்றுலாம். தனித்த குரு இருக்கக்கூடாது, யார் கூடயாவது சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்ல பலனை தருவார். ஒரு ஜாதகத்தில் இந்த குருவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க, ரொம்ப எல்லோருக்குமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். குரு தான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களையும் சேர்த்து பிடிச்சி பார்த்து, அதாவது இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்து, பார்க்குற இடத்துக்கும் பலனை கொடுத்து, கிரகங்களையும் பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு. குரு இல்லையே என்று சொன்னால் நம்ம மானிட பிறவி அந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டிருக்கும். குரு தான். குரு பார்க்க கோடி நன்மை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா சில இடங்களுக்கு ஸ்தான பலம் வரும், சில இடங்களுக்கு ஸ்தான பலம் வராது. கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. குரு பொறுத்தவரையிலையும் குரு பலன் வந்தாச்சா, திருமணத்துக்கு குரு பலன் தேவைப்படுகிறது. ஒருவருக்கு குரு தசையோ மற்ற தசை நடந்து குரு புத்தியோ நடக்கும் பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அமைகிறது. அதாவது என்னதான் ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகமே குரு தான். குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். குரு பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு மேஷத்தில் இருந்தார். இப்போ இந்த ஆண்டு மே 1 முதல் சுமார் ஓராண்டு காலம் அந்த ராசியில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செஞ்சு, அதாவது மே 1 மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு வருகிறார். ரிஷபத்துக்கு இந்த ஓராண்டு சுமாராக இருந்து பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு
நல்ல சமாச்சாரம், ஒரு அற்புதமான தகவல் செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அஷ்டமத்து சனியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்ருக்கீங்க, சிரமப்பட்டுட்ருக்கீங்க. இப்போது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய சாதகமாக, பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு பக்கம் சனி பகவான் அஷ்டமத்து சனி போயிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு குரு பெயர்ச்சி, குரு சாதகமான நிலையில், அது 11ஆம் இடம் சொல்லத்தலங்க. 11ல் 11ஆம் இடத்தில் கிரகங்கள், எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும். அதுவும் குருவுக்கு ஸ்தான பலம் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு கோச்சார ரீதியாக வரும் பொழுது அமக்கலமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 11ஆம் இடத்து குரு பகவான் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். நினச்சதை சாதிக்க போகிறீங்க. என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிப்பீங்க நிச்சயமாக. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. எல்லாம் லாபமயம், வெற்றிமயம், சந்தோஷமயம் அப்படின்னே சொல்லலாம். 11ல் குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. ஒன்றும் எந்த ஒரு மைனஸும் இல்லை. இந்த அஷ்டமத்து சனியால் பயப்படாதீங்க. குரு அதற்கு நேர்மாறாக நல்லது தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அற்புதங்கள் நடக்கப் போகிறது பாருங்கள். இது 11ஆம் இடம் என்பது லாபம், மூத்த சகோதரத்தால் ஆதாயம், எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் நமக்காக அதெல்லாம் நடக்குது, நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் மெச்சப்படுவீர்கள். ரொம்ப ஐயோ நமக்கு அப்படின்னு உங்களுக்கே ஒரு திங்கிங் வரும். குரு பார்வை கோடி நன்மை. 3ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்தா நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கடந்த ஆண்டு பிரச்சனையாகவே இருந்தது. இந்த ஆண்டும் கேதாக தான் இருக்கார், ஆனால் குரு பார்க்குறார். அப்போ இளைய சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் போக, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, பரஸ்பரம் ஒற்றுமை, ஆதரவு, சந்தோஷம் இருக்கும். எடுக்கின்ற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இப்போ நீங்கள் எடுத்த காரியங்கள் 100% வெற்றி. வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சி பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது என்று சொன்னால் மிகையாக. உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்தை குரு பார்க்குது. 5ஆம் இடத்தை கடந்த ஆண்டு சனி பகவான் பார்த்தார். பூர்வீகத்தில் பிரச்சனை, பிள்ளைகள்கிட்ட பிரச்சனை, குலதெய்வ கோயிலுக்கே போக முடியல, சாமி கும்பிட முடியல அப்படின்லாம் இருந்தது. இந்த ஆண்டு குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் வீடு கட்ட, மனம் வாங்க, பிளாட்டு வாங்க, ஏதாவது ஒரு அபிலாஷை நிறைவேற்றுவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். கல்யாணம் ஆகி 1 வருஷம் குழந்தையே இல்லாமல் இருந்ததுப்பா அப்படின்னு சென்ற ஆண்டு கல்யாணம் ஆனவங்களுக்கான இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ரேஸு, சீட்டாட்டம், லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். 5ஆம் இடம் குரு பார்க்குறாருன்னா சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அப்போ கடகராசி என்பவர்கள் சென்ற ஆண்டு அப்படியே மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க. இப்போ சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. பாருங்கள், கடந்த ஆண்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரச்சனை, பிரிவினை, வாக்குவாதம், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு, வழக்குன்னு நீங்கள் சந்தித்ததெல்லாம் போதும். இந்த ஆண்டு பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவி அன்னோன்யம், சந்தோஷம். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரல. போன வருஷம்
இப்போ இந்த வருஷம் கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். ஏன் நீங்கள் எல்லாம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இப்போ எல்லாம் டோட்டலாக அட்மாஸ்பியரே மாறி நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷப்பட போகிறீங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டம். மொத்தத்தில் இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க, பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. தொழில் உத்தியோகத்தில் திருப்பு முனை ஏற்படுத்தி சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம். அற்புதமான ஒரு ஆண்டு. இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பல நன்மைகளை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதுவரை உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய உத்தியோகத்திலையும் தொழிலையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாரு. உத்தியோகத்துல ஒரு நிலையற்ற தன்மை இருந்தது. எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு இருந்துச்சு. அப்ப கடந்த ஓராண்டா இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உத்தியோகத்துல ஒரு நிம்மதியற்ற தன்மை, ஒரு நிலையற்ற தன்மை, நமக்கு உத்தியோகம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எது பண்ணினாலும் உங்களுக்கும் உங்க மேலதிகாரிக்கும் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருந்துச்சு. அது மட்டுமா அப்படின்னாக்கா உங்க சக தொழிலாளிக்கும் உங்களுக்குமே பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சு. அது எல்லாம் இந்த குரு பெயர்ச்சியினால விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இப்ப ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு. 11ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது எல்லாமே அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இதுவரையிலும் கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதே போல நிரந்தர வேலை இல்லாம இருந்துகிட்டு இருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்துல நிரந்தர தன்மை கிடைக்கும். அதே போல கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு தொழில்ல ஏற்றமான நிலை இருக்கும். எப்பொழுதுமே தொழில்ல தொய்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை உண்டாகும். எந்த விதமான பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொன்னாக்க, பொருளாதாரத்துல தடுமாற்றமான நிலை இருக்கும். ஒரு நாள் வியாபாரம் ஓடும், ஒரு நாள் வியாபாரம் ஓடாது. அப்ப மன உளைச்சல்களும் சங்கடங்களும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த சங்கடங்கள் அத்தனையும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமா உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிகத்தை 11ஆம் இடத்துல இருந்துகிட்டு குரு பகவான் பார்க்கிறார். அப்ப பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எப்போ ஒருத்தருக்கு குலதெய்வம் வந்தாங்க அப்படின்னாக்க தான் இஷ்ட தெய்வங்களும் நம்ம வீட்டை தேடி வருவாங்க. குலதெய்வத்துக்கு கண்டிப்பா வருஷத்துக்கு 2 முறையாவது சென்று வரணும். குலதெய்வம் இல்லைன்னாக்க, குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னாக்க எல்லா பிரச்சனைகளும் உண்டாகும். இதை தவிர நம்ம 5ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். இறந்தவர்கள் மரித்தவர்களுடைய ஆசீர்வாதமும் இல்லாம இருக்கும். இப்ப இந்த குரு பெயர்ச்சி மூலியமா குரு பகவானுடைய பார்வை படுறதுனால அந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதமற்ற தன்மை குறைஞ்சி பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும். இது ரெண்டும் கிடைக்கும் போது வெற்றி 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 மட்டும்தான் உண்டாகும். அப்ப இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு விசேஷமான குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர உங்களுக்கு 3ஆம் இடமான கடகத்துக்கு 3ஆம் இடமான கன்னிய குரு பகவான் 5ஆம் பார்வையா பார்க்கிறார். 3ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம். இதுவரை நீங்க சொன்னது அத்தனையுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் சரி, உங்களுடைய எதிரி வட்டாரத்திலையும் சரி, உங்களுடைய மேலதிகாரியும் சரி, உங்களுடைய கீழதிகாரியும் சரி தவறுதலாவே புரிந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம நலத்துக்கு சொல்லுவோம், ஆனா அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தனம் அப்படின்றது தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால இந்த வாய்ப்புகள் அத்தனையும், இதுவரை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனையும் இந்த குரு பெயர்ச்சி மூலியமாக நீங்கள் சொல்றத அத்தனையும் நல்லபடியா வரும். சரி, நீங்க கம்யூனிகேஷன் நல்லபடியா இருந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே எல்லாத்துலேயுமே
கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கம்யூனிகேஷன் பாவமான தொலைத்தொடர்பு துறை மற்றும் செல் தயாரிக்கக்கூடியவங்க, அதே போல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஏற்றமான குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா ஏற்றமான குரு பெயர்ச்சின்னு சொல்லலாம். இதை தவிர 11ல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான மகரத்தை பார்க்கிறார். இதுவரை இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி சேர்ந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுட்டே வந்துச்சு. ஒரு சில நேரங்கள்ல வெறுப்போட உச்சிக்கே போயிருப்பாங்க. என்னது, யார் யாருக்கோ திருமணம் நடக்குது, நமக்கு மட்டும் திருமணம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற விரக்தியிலையும் இதுலையும் இருந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த இயர் எண்டுக்குள்ளார அடுத்த குரு பெயர்ச்சிக்குள்ளார கல்யாணம் ஆயிடும். இந்த குரு பெயர்ச்சிக்குள்ளார நிச்சயதார்த்தம் கண்டிப்பா ஆயிடும். இந்த அடுத்த குரு பெயர்ச்சிக்குள்ளார திருமணம் கைகூடுமா? திருமணம் கைகூடும். இதை தவிர திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியமும் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்துல 7ஆம் இடத்தை நாம் என்ன சொல்லுவோம்? தொழில் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அப்படிம்போம். இதுவரை உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்த உங்களுடைய தொழில் பார்ட்னர் குரு பார்வை பழக்கும் பொழுது இத்தனை நாள் செய்த தப்ப உணர்ந்து அதனால ஏமாற்றப்பட்ட அத்தனை ரூபாயும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. நட்பு வட்டாரத்தோட இதுவரையிலும் தொழில், அதாவது நட்பு மற்றும் பார்ட்னர் வட்டாரத்துல இதுவரையும் தொழில் செய்து ஏமாந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பொருளாதாரத்துல மட்டும் ஏற்றம் இல்லை, எல்லாத்திலையுமே ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிம்மதி. அதே போல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகள், அதாகப்பட்டது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமானது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அதற்குண்டான பிஆர் மற்றும் சிட்டிசன்ஷிப் மற்றும் கிரீன் கார்டு எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அதற்குண்டான பொருளாதாரமும் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வெற்றியான குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துல திடீர்னு பதவி உயர்வு வரும், திடீர்னு பண வரவு வரும். அதே போல சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பே இல்லாம வெறுமையே இருந்துகிட்டு இருந்தாங்க, கடங்காரனாகவும் இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக இந்த சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளும் பார்த்தாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால ரெகுலரா வர இன்கத்தோட 4 மடங்கு வருமானம் வரும். கடந்த ஆண்டுகள்ல வாங்கின அத்தனை கடன்களையும் இந்த காலகட்டங்கள்ல அடைக்க முடியும். எப்போ ஒருத்தவங்க கடன் இல்லாம இருந்துட்டாங்கனாலே எல்லா சந்தோஷமும் தானா வரும். அடுத்தது குழந்தைங்கள்னால நல்ல பேர் கிடைக்கும். இதுவரையில புத்திர சோகத்துல இருந்தவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைச்சி அந்த குழந்தைகள்னால நமக்கு மேலான உயர்வுகள் கிடைக்கும். இதை தவிர 9ஆம் இடத்துல உள்ள ராகு பகவான் அப்படின்றது தகப்பனுக்கு இதுவரை உடல் நலத்துல தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு. உடல் உபாதையினால ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகிட்டு இருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆனவங்களுக்கு இந்த பிரகஸ்பதியோட குருவோட நல்ல நிலையில வந்ததுனால ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வந்துட்டு இதுவரையிலும் இழந்த இழப்புக்கள், உடல் ரீதியான இழப்புக்கள், பொருளாதார ரீதியான இழப்புக்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆனந்தமான குரு பெயர்ச்சின்னு சொல்லலாமா? குரு பெயர்ச்சின்னே சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னாக்க, தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த சங்கடங்களை விட்டு எப்படி சாமி வெளியில வரலாம் அப்படின்னாக்க, உங்களுடைய குருமார்களுக்கு மற்றும் பிராமணர்களுக்கு தானம் பண்ணிக்கிட்டே வாங்க, வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. அதே போல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பொருளாதாரத்துல பின்தங்கிய குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க, நோட் புக் வாங்கி கொடுங்க. கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள கோயில்ல ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை குருஹோரையான காலையில 6 to 7 இருக்கிற நவகிரகத்துல உள்ள குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வாங்க. இதை தவிர மாசம் ஒரு ட்ரிப்பு குருவுடைய அதிதேவதையான
தட்சிணாமூர்த்திக்கு 54 எண்ணிக்கை அல்லது 108 எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டுட்டு வாங்க. மாதம் ஒரு ட்ரிப்பு வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க. மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்றமான பயிற்சின்னு சொல்லலாமா, ஏற்றமான பயிற்சின்னே சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். மகா கணபதியே நமக. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கடகராசி என்பது இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்களும் பார்க்கல உண்மையாலே சொல்ல வரேங்க, இந்த 12 ராசிகள்லேயே மிகப்பெரிய ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசி அன்பர்களாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த 2024ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 2025 ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் யாருனாக்கா இந்த கடகராசி என்பர்கள். ஆனால் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஜோதிடர்களும் உங்களை கொஞ்சம் பயமுறுத்தியிருப்பாங்கன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. உங்களுக்கு என்ன பயமுறுத்தியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அஷ்டமச்சனியானது தொடங்கிருச்சு. அப்போ அஷ்டமச்சனி தொடங்கிருச்சுன்னா ஒரு 3 வருட காலகட்டத்துக்கு எந்த ஒரு வேலைகளும் செய்யக்கூடாது, நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தெளிவாக சொல்ல வரேங்க, சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் நின்றார் அப்படின்னாக்கா சனியின் தாக்கத்தை முழுமையாக குறைச்சிருவார் அப்படின்ற விதிங்க. அப்போ இந்த 1 வருட காலகட்டம் வரலுமே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உட்காந்துருக்க போகிறார். அப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவுக்கு கேந்திரத்தில் சனி நிற்கிறதுனால சனி பகவான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த குரு பகவான் லாபஸ்தானத்திலேருந்து நன்மையாக பயக்கக்கூடிய அளவுகளில் செய்வார் அப்படின்றது விதிப்பயன் உண்டு அப்படின்ற விதிங்க. அப்போ அதனால் நீங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் எதுவும் தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 2024 ஏப்ரல் மாதத்திலேருந்து 2025 ஏப்ரல் மாத காலகட்டம் வரை நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்க. ஆனால் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமச்சனி தொடங்குனது உண்மைதான். ஆனால் இந்த 2023 ஜூன் மாதத்திலிருந்தே இந்த விதிகள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 2023 இந்த டிசம்பர் மாதம் இந்த ஜூன் மாதத்திலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டு, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த கடகராசி அன்பர்கள் சந்திச்சிருக்கணுன்றீங்க. அது காரண கருத்தா என்னன்னாக்கா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி வந்தது ஒரு காரணம்ன்றீங்க. ஆனால் இப்போதைக்கு சனி அங்கே தானே சார் நிற்கிறாரு, இதை மட்டும் எப்படி நீங்கள் வலுவாக சொல்கிறீங்க, எந்த விதத்துலையும் நடக்காது நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க. குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கனால இந்த சனியின் தாக்கங்கள் கிடையாது. அஷ்டமச்சனியும் உங்களுக்கு நடக்கிறதா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாதுங்க. அப்போ இந்த வருட காலகட்டத்தில் முழுமையாக ஒரு தலைமை பண்பு வச்சு வளர்க்கக்கூடிய கிழமாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் தனக்கு 11ஆம் இடத்துலேருந்து தசையை நடத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால் நீங்கள் எதுக்கு தோண்டி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கும் எது செய்தாலும் தொட்டு தொடங்குறதுக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும், பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். மூத்த சகோதரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அடுத்த இந்த குரு பகவான் பார்வை 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த கடகராசி அன்பர்கள் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வேலைகள் செய்யணும்னாக்கா யாருக்கிட்டையும் ஒரு உதவி கேட்டே செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்ற ஒரு வலிமை உண்டு, எனக்குன்ற ஒரு தெரியும் அப்படின்ற மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறாருங்க. 5ஆம் இடமானது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம், மாமன் ஸ்தானம் சொன்னதுனால வெகு நாட்கள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவானோட பார்வையானது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு படம் இருக்குங்க. அப்போ 7ஆம் இடமானது கலஸ்தர ஸ்தானம் அப்படின்ற ஒரு விதிகள் சொல்லப்பட்டதுனால இந்த நேர காலகட்டத்தில் கடகராசி என்பவர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025 ஏப்ரல் மாத காலகட்டம் வரலுமே திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேரும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் இந்த வருட காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் தான் ராஜா பகவான் வராருங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் 5, 9ஆம் இடத்தோ நான் சுபன் சுபனியவனாயினும்
மிஞ்சும் சுபபலன் செய்வான் என்று எழுதப்பட்டு விதிங்க. அப்போ 5 தசாபத்திகள் நடக்கும் காலகட்டத்தில் எது செய்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரும். இந்த செவ்வாய் பகவானே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யோகாதிபதியாக வந்துட்டு இருக்கிறதுல ஒரு விசேஷமான ஒன்று. அதே போல் திருமணமாகாத நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளும், வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள். இப்போ வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது முழுமையாக நிவர்த்தி அடையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதே போல் இந்த நேர காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநில தொடர்புகளும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் தரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி தரும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அப்போ இதன் அடிப்படையில் எல்லாமே சிந்தித்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள், லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மூலிமா லாபங்களும் தொழில் வளர்ச்சிகளும் பொருளாதார அபிவிருத்திகளும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அப்போ இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கும்போது கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருந்துட்டு இருக்குன்றீங்க. இந்த நேர காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சீரும் சிறப்பாக இருக்கும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே வருடத்துக்கு ஒரு முறை உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா தன்னோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் குடும்பமானது இயங்க ஆரம்பிக்கும், உங்களோட வளர்ச்சிகள் மூலியமாக சொல்ல முடியும். இப்போ கோச்சார் ரீதியான பலன்களானது ஒரு 35% பலன்கள் மட்டும்தான் தருன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சதில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு பெறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லாங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த குரு பயிற்சி குரோதி வருட தமிழ் புத்தாண்டும் மிகவும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. குரு பயிற்சி பலன்களும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும் அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறும். நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. அஷ்டமச்சனி நடக்குதுன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த அஷ்டமச்சனி தாக்கங்களும் உங்களை பாதிப்பை செய்யும். எப்போ பாதிக்க செய்யும்? 2025 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த வண்டிவான தடைகள்னால ஒரு உடல் ரீதியான தொந்தரவுகள், மன ரீதியான பாதிப்புகள்லாம் ஏற்படுன்றீங்க. அதுக்கு முன்பாக உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகளோ தோஷங்களோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.